தற்போது உள்ள ஆட்சியாளர்கள் திராவிட மாடல் மற்றும் தமிழுக்காக உயிரை விடுவோம் என கூறி பொதுமக்களை ஏமாற்றி வருகின்றனர் என்று சசிகலா குற்றம் சாட்டியுள்ளார். அம்மாவின் வழியில் மக்கள் பயணம் என்ற மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்தி வரும் சசிகலா நெல்லை மாவட்டம் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வள்ளியூரில் பொதுமக்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் திமுக ஆட்சி அமைந்த பிறகு 3 முறை மின்கட்டணம் உயர்த்தப்பட்டதாக விமர்சித்தார். தற்போதைய ஆட்சியாளர்கள் திராவிட மாடல் மற்றும் தமிழுக்காக உயிரை விடுவோம் என கூறி பொதுமக்களை ஏமாற்றி வருவதாகவும், நாங்குநேரி தொழில்நுட்ப பூங்காவிற்காக 2500 ஏக்கர் நிலத்தை ஏழை மக்களிடமிருந்து அபகரித்துவிட்டு வேலைவாய்ப்பு வழங்கவில்லை என்றும் கூறினார். மாடல் அரசுன்னு வேற சொல்லிக்குது. உண்மையா திராவிட மாடல் அரசுன்னு சொல்றவங்க எந்த மாதிரி ஏழை மக்களை பார்க்க வேண்டாமா? அதை செய்யல. 2 மட்டும்தான் பேசுவாங்க. நாங்க தமிழுக்காக அப்படியே உயிரை விடுவோம் அப்படிம்பாங்க. அடுத்தது என்ன பேசுவாங்க? திராவிட மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஆட்சி நடத்துறதுக்கு வழி தெரியல அவங்களுக்கு. நான் அதை நல்லாவே சொல்லுவேன். ஏன்னா நான் 4 வருட ஆட்சியை பார்த்துக்கிட்டு வர்றேன். அதுல பார்த்ததை வச்சுதான் நான் சொல்றேன்.